ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே இதில் வடையும் செய்ய போகிறோம், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே 1 கப்பில் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ரேஷன் துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்ததுங்க எனக்கு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை 2-3 டைம் நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொடி சேர்த்துருக்குறேங்க. சோம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் கடலைப்பருப்பு அரைக்கும் போது கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு குழம்புக்கு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு மீதி வடக்கி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. இப்போ குழம்புக்கு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு குழம்புக்கு உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ மீதிக்கு நம்ம அடக்கி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துட்டு இதில் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வெங்காயம் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 4 ஸ்பூன் மல்லித்தூள் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விடலாங்க. அடுத்ததாக இதில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ கலந்து விடலாம். இப்போ வெறும் புளி தண்ணி தான் ஊற்றிருக்கோம், இது பத்தாது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துடலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் உருண்டையை போடணும், அப்போ தான் உடையாமல் இருக்கும். உருண்டையை போட்டோடனே கரண்டி வச்சு கிண்டிடாதீங்க, உடஞ்சி போயிடும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு தடவை கிண்டி விடுங்க. இப்போ உருண்டையை போட்டாச்சு, நம்ம மூடி வச்சிடலாங்க. இதனால் கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும்தாங்க அரைச்சிருக்கேன். தேங்காய் அதிகமாக ஊற்றாமல் சும்மா கொஞ்சோண்டு அரைச்சி ஊற்றினா போதுங்க, கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப தேங்காய் ஊற்றினீங்கன்னா குழம்போட கலரே மாறிடும். இந்த குழம்புக்கு வந்து காலையில் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இட்லிக்கும் மத்தியானம் சாப்பாடுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். உப்பு பத்தலைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். பாருங்கள் நல்லா தளன்னு கொதிக்குது. குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. தேவைப்பட்டால் இறக்கும்போது மல்லித்தலை கூட சேர்த்து இறக்கிக்கலாம். இது குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டை பாருங்கள் கொஞ்சம் கூட உடையவே இல்லை. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மீதி இருக்கிற இந்த இதில் வந்து பருப்பில் வந்து வடை போட போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன வடையை அந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. இந்த வடையும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த குழம்புக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. இந்த குழம்பும் இந்த வடையும் இருந்தாலே போதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயே வடை போட்டு எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, சுவையான பருப்பு உருண்டை குழம்பு பருப்பு வடையும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.